ஹலோ எவ்ரி ஒன். இன்றைக்கி நம்ம ஜாவா ஃபைனல் கீவேர்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஜாவாவில் ஃபைனல் கீவேர்டுங்கிறது வந்து ஒரு மாடிஃபையர் மாதிரி வேரியபிள்ஸு. இதை வேரியபிள்ஸு, மெத்தட்ஸு, கிளாஸஸ்ஸு, செக்யூரிட்டிக்காக இதை நம்மளாம் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு வேரியபிள்ஸு, ஃபைனல் கீவேர்டில் வேரியபிள்ஸ் என்னென்னு பார்த்துக்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு ஃபைனல் வேரியபிள்ஸில் நம்ம ஒரு வேல்யூ செட் பண்ணிட்டோம்னா அதை சேஞ்ச் பண்ணவே முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைனல் இன்ட் மேக்ஸ் 100 அப்படின்னு கொடுத்துட்டோம். மறுபடி மேக்ஸ் 200 கொடுத்தா எரர் வரும். அதுதான் ஃபைனல் வேரியபிள். ஃபஸ்ட்டு ஒரு தடவை கொடுத்தே செட் பண்ணிட்டோம்னா மறுபடியும் அதை சேஞ்ச் பண்ண முடியாது. இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா ஒரு கான்ஸ்டண்ட்டுக்காக யூஸ் பண்ணுறோம். அதுக்கடுத்து ஃபைனல் மெத்தட்ஸ். ஃபைனல் மெத்தட்ஸில் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பேரண்ட் கிளாஸ்க்காக யூஸ் பண்ணுறோம். இப்போ ஒரு பேரண்ட் கிளாஸ் பேரண்ட் ஃபைனல் சிஸ்டமில் ஃபைனல் மெத்தட்னு சொல்லிட்டு கிளாஸ் சைல்டு எக்ஸ்டென்ஸ் பேரண்ட் கிளாஸ்னால் வராது, எரர் வரும். அதுதான் ஃபைனல் மெத்தட்ஸ் வந்து அப்படி தான் ஒர்க் ஆகுது. ஃபைனல் கிளாஸஸ் அடுத்து ஃபைனல் கிளாஸ் பார்த்திங்கன்னா சப் கிளாஸஸ் வந்து எக்ஸ்டென்ட் செய்ய முடியாது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஃபைனல் கிளாஸ் மை கிளாஸ் அனதர் கிளாஸ் எக்ஸ்டென்ஸ் மை கிளாஸ்னால் கண்டிப்பாக எரர் வரதான் செய்யும். இதை வந்து மோஸ்ட் ஆஃப் எதுக்கு என்னன்னா ஒரு சேஞ்சஸ் இதாகாமல் இருக்க யூஸ் பண்ணுறோம். இந்த ஃபைனல் கீவேர்ட் மூலயமா நம்ம அந்த கீவேர்ட் ரொம்ப சேஃப்டியாக யூஸ் பண்ணிக்கலாம், கோட் ரிலையபிலிட்டியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது ஜாவாவில் ஃபைனல் என்பது ரொம்ப ஒரு பயனுள்ள, தமிழில் சொல்லணும்னா குறிச்சொல் அந்த மாதிரி. இதுதான் ஜாவா ஃபைனல் கீவேர்ட். தேங்க்யூ.